வணக்கம் நண்பர்களே. உங்கள் நலம் விரும்பி கிறிஸ் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க போவது ரிஷப ராசியுடைய காரகத்துவங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷப ராசி 2ஆம் இடமாக வருகிறது. ரிஷப ராசியில் இருக்கும் நட்சத்திரங்களான முதல் நட்சத்திரம் கார்த்திகை, 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இங்கு இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்கிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரம் 1, 2 இந்த 9 பாதங்கள் ரிஷபராசியில் இருக்கின்றது. இந்த ரிஷபராசி வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் மற்றும் இந்த ரிஷபராசியில் செம்பெரும் நட்சத்திரமான சந்திர பகவான், இவை அனைத்தையும் வைத்துக் கொண்டுதான் இந்த ரிஷபராசியின் காரகத்துவங்களை நாம் பார்க்க வேண்டும். அப்போ ரிஷபராசிங்கிறது ஒரு இடத்துல வீதியின் நடுவில் தான் இவங்க இருப்பாங்க. ரிஷபராசி எதிலையுமே நடுநிலையாளர்களாக இவங்க இருப்பாங்க. இவங்க குடியிருக்கும் இடத்துல பார்த்தீங்கன்னா மாட்டு தொழுவங்கள் இருக்கும். இவர்கள் வீட்டில் அதிக பெண்கள் வாழும் பகுதியாக இருக்கும். லேடிஸ் ஹாஸ்டல், பெண்கள் கல்லூரி இதெல்லாம் இவர்கள் வசிக்கும் இடத்தில் அருகில் இருக்கும். 2 விதமாக இவர்கள் பேசுவார்கள். அதே மாதிரி இவர்கள் இருக்கும் இடத்தில் பியூட்டி பார்லர், அழகு நிலையம் இருக்கும். இவர்கள் இருக்கும் இடங்களில் வங்கி பணி, ஆசிரியர் பணியில் வேலை பார்ப்பவர்கள் இருப்பார்கள். கலைப்பொருட்களில் கலை நாட்டங்கள் அதிகமாக இவர்களுக்கு விருப்பங்கள் இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டுக்கான இடமும் இதேதான். சந்திரன் பயணக்கிரகம், அப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கான அமைப்புகள் இங்கு நடக்கும். இந்த வீட்டின் பசுவின் அமைப்பை நம்ம மையமாக வைத்துக்கொண்டு பால், தயிர், வெண்ணெய் எப்பொழுதும் இந்த ராசிக்காரர்கள் அதிகமாக விரும்புவார்கள். இவர்கள் வீட்டின் அருகில் எப்பொழுதும் பசுமாடுகள் வந்து போவதும் உண்டு. ரிஷபம் இருக்கும் இடத்தில் பசுமாடு கட்டாயம் வரும். இவர்கள் ஒரு பெண்ணிடம்தான் இவர்கள் இடத்தை வாங்குவார்கள். நில புலன்கள் அமைப்பு இவர்களுக்கு மிக அருமையாக கிடைக்கும். கூட்டுத் தொழில்கள் இவர்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். வீடு இடிந்து இருந்தால் அப்போ இந்த ரிஷபம் இருக்கு என்று அர்த்தம். பணம் சம்பந்தப்பட்ட முழுவதுமே ரிஷபம்தான். இந்த ரிஷபத்துக்கு லட்சுமி வீடு, சரஸ்வதி வீடு என்று சொல்லலாம். டிராவலிங் அதிகமாக இவர்கள் செய்வார்கள். வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி போன்ற தன் வீட்டிற்கு தேவையான பொருட்களை இந்த ரிஷபராசிக்காரர்கள் தன் வீட்டிற்காக வாங்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் பார்த்தீர்கள் என்றால் பிராண்டடான ஐட்டங்களாக தான் இவர்கள் வாங்குவார்கள். அப்போ இவங்கள் எதுக்குமே குவாலிட்டிக்கு மிக முக்கியத்துவத்தை அதிகமாக இவர்கள் கொடுப்பார்கள். ரிஷபராசிக்காரர்கள் வண்டி வாகனங்கள் மேல் பயணம் செய்வதை விருப்பமாக கொள்வார்கள். இப்போ ரிஷபராசியில பார்த்தீங்கன்னா நமக்கு ரோகிணி நட்சத்திரம் வருகிறது. அப்போ ரோகிணி நட்சத்திரத்துல மாற்றான் தாயிடம் வளர்ந்தவர்கள். அப்போ கண்ணன் எப்படி யசோதையிடம் வளர்ந்தாரோ அதே போல் இவர்களும் மாற்றொரு தாயிடம் சிறிது காலம் வளர்ந்து பின்பு தன் தாயிடம் இருப்பார். அப்போ காதல் விருப்பங்கள் ஏற்படக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு நீர்க்கண்டம் உண்டு. பெண் நண்பர்கள் அதிகம் இருப்பார்கள். இவர்களுக்கு சளி தொல்லை, வீசிங் பிரச்சனை இருக்கும். தோல் நரம்புகளில் இவர்கள் எப்பொழுதும் கவனமாக வேண்டும். தோல் வியாதியும் நரம்பு வியாதியும் அவ்வப்போது வந்து போகும். இவர்களுக்கு கமிஷன், சீட்டுக்களில் வாடகை வருமானம் என்பது
ரிஷபராசிக்காரர்களுக்கு 2 வருமானங்கள் எப்பொழுதும் உண்டு. அப்போ மற்றவர்கள் உதவி இவர்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அப்போ ரோகிணி நட்சத்திரம் என்றாலே ஏனிதான். இவர்களுக்கு இசையில் ஆர்வம் எப்பொழுதும் இருக்கும். நண்பர்கள் எப்பொழுதும் இவரை சுற்றி இருந்து கொண்டே இருப்பார்கள். இப்போ அடுத்த நட்சத்திரமானது மிருகசீர நட்சத்திரம். மிருகசீர நட்சத்திரம் என்றாலே ஒரு புத்திர தோஷத்தை சொல்லும். வெளிநாட்டு தொடர்பை கொண்டது. மிருகசீர நட்சத்திரத்தில் உடையவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தில் 2 திருமணம் செய்தவர்கள் உண்டு. தந்தை வழியில் தொழில்களை செய்தவர்களும் உண்டு. இந்த ஜாதகரும் தந்தை தொழிலை ஏற்றும் செய்வார். உயர் பதவியில் அடைவார்கள். இவர்களுக்கு உடல் நோய் என்று பார்த்தால் கொழுப்பு கட்டிகளால் அவ்வப்போது அவதைப்படுவார்கள். மன வாழ்க்கையில் சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கும். குழந்தை இல்லாதவர்களும் இதில் இருப்பார்கள். இவர்கள் பிற்காலத்தில் ட்ரஸ்ட், கோவில்கள் கட்டும் பணிகளை இவர்கள் மேற்கொள்வார்கள். வங்கிப்பணி, ஜோதிட சாஸ்திரம் இவர்களுக்கு ஆர்வம் இருக்கும். கேஷியராகவும் போவார்கள். இப்போ நம்ம ரிஷபராசியினுடைய காரகத்துவங்கள்ல இன்று நாம் ஒரு சிறிதளவில் நாம் பார்த்து கொண்டோம். அப்போ இந்த ரிஷபராசியின் காரகத்துவங்கள் இன்னும் நிறையாவே இருக்கிறது. இப்ப இது போன்ற ரிஷபகாரத்துவத்துல மேசகாரகத்துவம் நம்ம முடித்து விட்டோம். ரிஷபகாரகத்துவம் நம்ம பார்த்துட்டோம். இனி அடுத்து வரும் ஒவ்வொரு நாட்காலங்களிலும் இனி நாம மீதி உள்ள ஒவ்வொரு ராசிகளுக்கும் இது போன்று நம்ம காரகத்துவங்களை பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றியுடன் உங்கள் நலம் விரும்பி கிருஷ்.